வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 315 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். இந்த 315 அப்படின்னு நமக்கு வந்து 31 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து இந்த 85க்கு ஒரு 30 வந்து கேமில் அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு 86க்கு வந்து நீங்கள் 31 வந்து கேமில் அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ நம்ம கெஸ்ஸிங் வந்து பார்க்கும்போது கரெக்டான கெஸ்ஸிங் நம்ம எடுக்கிறோம். இந்த 85 வந்து கேமில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த 85க்கு ஒரு 30 அடிச்சிட்டான். ஸோ இன்னைக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 86 கொடுத்துருந்தோம். ஸோ 31மே கேமில் அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த 30 31 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது நமக்கு டேரெக்டான நம்பர் கொடுத்தா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா பவர் நம்பர் கொடுத்து ரிசல்ட்டை வந்து முடிச்சிடான். ஓகேங்களா? ஸோ 430 அப்படின்ற ஒரு ரிசல்ட் அடிச்சிட்டான். இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 315 அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை வந்து இன்னைக்கு கொடுத்து கேமை வந்து முடிச்சிருக்கான். ஓகேங்களா? 31 வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேமில் 32 அடிச்சிருப்பான். அந்த 32க்கு ஒரு 87 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் அடிச்சிருப்பான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 322, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 327. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 878 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் அடிச்சிருப்பான். ஓகே, 32க்கு ஒரு 87 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த 286 இங்கே ஏபியில் வந்து 86, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 86. ஸோ அந்த 286க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 31 அப்படின்ற நம்பர் வந்து கேமில் வந்து கொடுத்துட்டான். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஏசிஏபின்னு சொல்லி நமக்கு வந்து 2 வாட்டி வந்து 86 கொடுத்ததுனால பிசியில் வந்து 86 ஸ்ட்ரைட்டாக கொடுப்பான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பவர் நம்பர் வந்து 31 அப்படின்னு சொல்லி கொடுத்து கேமை வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ 315 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. ஸோ இந்த ஒரு மெத்தடில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு அவன் நல்லாவே வந்து கேமை வந்து சூப்பராக ட்விஸ்ட் பண்ணி அழகாக ஆடியிருக்கான். ஸோ நம்ம கெஸ்ஸிங்கை வந்து கரெக்டாக கொடுத்துருந்தோம். ஆனால் பவர் நம்பரை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக கொடுப்பான் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து உங்களுக்கு 86 வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா அழகாக அதில் ட்விஸ்ட் பண்ணி 31 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து ஏபியில் கொடுத்து 315 அப்படின்ற நம்பரை வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதம், அதாவது இந்த நாள் வந்து பார்க்கும்போது நாளைக்கு வந்து திங்கட்கிழமை. ஸோ அப்படி இந்த டேட்டில் வந்து ஒரு சில கெஸ்ஸிங் எல்லாம் வச்சு நான் வந்து நாளைக்கான ஒரு நம்பர் வந்து கொடுக்க போகிறேன். அது எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டேட்டில் வந்து இந்த ஏசி பாருங்கள் ஒரு 67, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 68, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38, அதாவது பிசி 38, பிசி 40, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 57, ஏசி 57. ஸோ நமக்கு வந்து இங்கே ஒரு விஷயம் பார்க்கும்போது இங்கே 67க்கு 68, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38, ஒரு 40, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57 57 ஏசியில். ஸோ பி போர்டு பார்க்கும்போது 4 2. ஸோ நமக்கு இந்த விஷயம் நமக்கு என்ன நல்லா புரியுது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு நம்பர் வந்து ஏசியில் ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்படி இல்லைன்னா சேம் நம்பராக வந்து கொடுத்துட்டு வரான். ஓகேங்களா? ஸோ மந்த் வைஸ் பார்க்கும்போது இங்கே வந்து 67 68. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 38 40. ஓகேங்களா? ஸோ 2 நம்பர் ப்ளஸ் பண்ணி 40 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருப்பான். அதுக்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57 57 சேம். ஓகேங்களா? ஸோ இந்த 57 57 நமக்கு பார்க்கும்போது கரெக்டாக வந்து இங்கே ஒரு நம்பர் வந்து வீக்லி சார்ட்டில், அதாவது இந்த 7 வச்சு ஒரு நம்பர் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. கேப் நம்பராக வந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதம் வந்து நமக்கு அந்த 7 வச்சு பார்க்கும்போது என்ன நம்பர் கொடுத்துருப்போம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 37, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57, அதே இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 67 வந்து 76ன்னு கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது ஒரு 67, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 87. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு பார்க்கும்போது நமக்கு 3 5 6 8. ஓகேங்களா? ஸோ ஈவன் நம்பர்ஸ்க்கு ஈவன் நம்பரு, ஆட் நம்பருக்கு ஆட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்படி நமக்கு பார்க்கும்போது இங்கே 3 5ன்னு வந்துருச்சு, 6 7ன்னு வந்துருச்சு. அதாவது 37 57 67, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 87. ஓகேங்களா? இதில் கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 77. 77க்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்ததுனால நான் 77க்கு அவன் நிறைய வாட்டி இந்த 22 அப்படின்ற நம்பர் கேமில் அடிச்சிருப்பான். ஸோ 77 அப்படின்றத வச்சு நமக்கு பிசியிலுமே வந்து 2
3 வாட்டி கெஸ்ஸிங் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதை விட பெட்டர் நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் எப்படி என்னன்னா, நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்க்கு அவன் பவர் நம்பர் தான் அடிச்சிட்டு இருக்கான். எப்படி வந்து 85க்கு வந்து 30, அதுக்கடுத்து 86க்கு 31 அப்படின்னு சொல்லி அடித்தானோ, சேம் அதே மாதிரி அந்த 77க்கு அவன் 22 அப்படின்னு வச்சு அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த 77 அப்படின்ற நம்பர் வந்து முடிஞ்சிருச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த 37க்கும் இந்த 57க்கும் கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3, 5, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ 47 வந்து கேமில் வந்து மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் வந்த எல்லா நம்பரையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு 7, அதாவது 7 சீபோர்டு அப்படின்ற நம்பரை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஏசிலேயோ இல்லை ஏபிலேயோ வந்து நமக்கு மிஸ் ஆகிற நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 47. ஓகேங்களா? ஸோ இந்த 47 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது கரெக்டான ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏசியில் வந்து நமக்கு 37, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் 57. ஸோ ஏசி 57, 37 ஏசி 37, 57 அப்படின்னு நம்பர் வந்து ஏசியில் வந்து வந்திருக்கு. ஸோ நமக்கு இதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து ஒரு 47 அப்படின்ற நம்பர் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 47 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது நாளைக்கு கொஞ்சம் இந்த மெத்தட் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த 47 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்குறேன். இந்த மெத்தட் பார்க்கும்போது நமக்கு கரெக்டான ஒரு பேட்டர்னில் வந்து வந்திருக்கு. அதோட வீக்லி சார்ட்லேயுமே வந்து இந்த நம்பர் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் சீபோர்டு வந்து 7 வச்சு 47 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டயக்னலில் 77 ஒரு வாரம் விட்டு திருப்பி வந்து 37, அதாவது 87 தான் வந்து 37 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ ஒரு வாரம் விட்டு இன்னைக்கு இந்த வாரம், அதாவது திங்கட்கிழமை பார்க்கும்போது நமக்கு இந்த 47 அப்படின்ற நம்பர் வந்து வர்றதுக்கு நிறையவே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ சீபோர்டில் வந்து நாளைக்கு 7 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி 7 வருது அப்படின்னா நமக்கு 47 கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லை 47 வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் நம்பர் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் 47 நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 47 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்குறேன். 47 ஏசியில் வருது அப்படின்னா பிசி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிசியில் நமக்கு பார்க்கும்போது இந்த நம்பரை வந்து நமக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்த ரிசல்ட் வந்து 35. ஸோ இந்த 35 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது பவர் நம்பர் தான் வந்து, அதாவது நம்ம 86 கெஸ் பண்ணதில் 31 வந்து நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்து பவர் நம்பர் வந்து 31. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அதுக்கு அடுத்தது நம்பர், அதாவது ஏதோ ஒரு பவர் நம்பராக திருப்புறோம் அப்படின்னா நமக்கு 3 திருப்புறத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து 87 அப்படின்ற நம்பர் வந்து மறுபடியும் பிசியில், ஏன்னா வந்து அவன் ஏற்கனவே வந்து 2 ஏபியில் வந்து 87ன்னு கொடுத்துருப்பான். ஸோ 87 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது பிசியில் ஏற்கனவே வந்து நமக்கு 2 வாட்டி வந்து பிசியில் 87. ஸோ மறுபடியும் 87 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் மறுபடியும் வந்து ஒரு 87 வந்து கொடுக்குறேன். 487 அப்படின்ற நம்பர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து 487 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். ஸோ 47 ஏசி, பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 87. ஓகேங்களா? ஸோ பிசியில் அகைன் 87, ஏபியில் வந்து 48. ஸோ 487 அப்படின்றது வந்து நாளைக்கு ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மெத்தடில் இந்த நம்பர் கரெக்டாக வருது, இல்லை வேறு ஏதாவது நம்பர் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். நான் ரிப்பீட் நம்பர் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து கரெக்டாக வந்து நமக்கு 7 முடிச்சிருக்கான். ஸோ இந்த 47க்கு கண்டிப்பாக வந்து இந்த பிசி 47க்கு ஏசி 47 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த 37, 57க்கு கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா 47. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து உங்களுக்கு இந்த 47 வந்து கொடுத்துருக்கேன். இந்த 47 எடுக்கும்போது நமக்கு பி போர்டில் வந்து 8 வரத்துக்கு வாய்ப்பு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பி போர்டில் 8 வச்சு நான் வந்து 87 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வச்சு உங்களுக்கு என்னை விட பெட்டர் கெஸ்ஸிங் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க. பிசியில் வந்து 87
87, ஏபியில் வந்து 48, 487 அப்படின்றத நான் கொடுக்குற கெஸ்ஸிங். சரிங்களா? ஸோ என்னோட பேட்டர்னும் உங்களோட பேட்டர்னும் மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேமில் எடுத்து ஆடிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மெத்தடை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இந்த மெத்தட் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? கவனமாக விளையாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.